ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலிருந்து குவைத்தில் வாழும் மக்களுக்கும் குவைத்திற்கு வர திட்டமிட்டு கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இந்த வாரம் மிக முக்கியமான வாரமாக மாறுகிறது. அடுத்தடுத்து 3 அதிரடி அறிவிப்புகள் வெளியாகியிருக்குது. விமான பயணிகளுக்கான ஒரு குட் நியூஸ், புதிய பயணம் செல்பவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் வெயில் காலத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஒரு முக்கிய நிவாரணம். இந்த 3 செய்திகளையும் முழுமையான விவரங்களோடு அதிகாரப்பூர்வமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் முறையா வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஊர் மக்களுக்கு, குறிப்பா சொந்த ஊருக்கு போக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது சேவைகளை குவைத்திலிருந்து மீண்டும் தொடங்கவிருக்கிறது. எப்போது முதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த சேவைகள் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு கேரளா நியூஸ் சேனல்ல வந்த ஒரு செய்தி தான். வேற எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் அதிகாரப்பூர்வமா வரல. ஒரு நாளைக்கு எத்தனை விமானங்கள் இயக்கப்படும், விமானங்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்க கட்டமாக தினமும் ஒரு சர்வீஸ், அதாவது டெய்லி 1 ஃபிளைட் வீதம் இயக்க திட்டமிட்டுள்ளார்கள். பொதுவாகவே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் என்பது பட்ஜெட் ஏர்லைன் என்பதால் சாதாரண தொழிலாளர்களுக்கும் குடும்பத்தோடு பயணம் செல்பவர்களுக்கும் இது பெரிய நிம்மதியை தரும். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு இதற்கான புக்கிங் விரைவில் முழு வீச்சில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை கால விடுமுறைக்கு ஊருக்கு போக பிளான் பண்றவங்க இப்பமே அலர்ட் ஆயிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இது அரபு டைம்ஸ் ஆஃப் குவைத் அந்த மாதிரி எந்த ஒரு குவைத் சேனல்லையும் அப்டேட் பண்ணல. இது ஒரு கேரளா நியூஸ்ல வந்த ஒரு நியூஸ் தான். டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. அதாவது குவைத் நியூஸ்கள்ல அபிஷியலா வந்த அப்புறம் புக் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படி எதுவும் அபிஷியல் நியூஸ் வரலன்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஃப்ளைட் ஏதாச்சும் ரன் ஆனப்புறம் புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேஃப்டிக்காக. இரண்டாவதாக, இந்த வருட புனித ஹஜ் பயணத்திற்கான மிக பிரம்மாண்டமான ஏற்பாட்டை குவைத் அரசு அறிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா குவைத் சிவில் ஏவியேஷன் பொது இயக்குநரகம் புதன்கிழமை அன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த 2026ஆம் ஆண்டு ஹஜ் சீசனை முன்னிட்டு குவைத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு மொத்தம் 63 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் எண்ணிக்கை: இந்த விமானங்கள் மூலமாக சுமார் 8400 பக்தர்கள் புனித பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். விமான நிலையத்தில் எவ்வித நெரிசலும் இல்லாமல் பக்தர்கள் எளிதாக பயணம் செய்ய ஏதுவாக ஏர்போர்ட் முனையங்களில் சிறப்பு பாதைகளும் கூடுதல் ஊழியர்களும் நியமிக்கப்பட்டு வருவதாக குவைத் சிவில் ஏவியேஷன் துறை தெரிவித்துள்ளது. 3வது செய்தி, குவைத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்தது. குவைத்தில் மே மாதம் பாதியிலேயே வெயில் சும்மா சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது. ஜூன் வந்தால் சொல்லவே வேண்டாம். இதை கருத்தில் கொண்டு குவைத் மனிதவள அதிகார சபை ஆண்டுதோறும் விதிக்கும் மதிய நேர வெளிப்புற வேலை தடையை இந்த ஆண்டு அறிவித்துள்ளது. காலை அளவு: இந்த தடை உத்தரவு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 3 மாதங்களுக்கு அமலில் இருக்கும். நேரம்: வழக்கமாக மதியம் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அல்லது வெயிலின் தாக்கத்தை பொறுத்து மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை திறந்த வெளியில் நேரடியாக சூரிய வெளிச்சம் படும்படி வேலை செய்யக்கூடாது. இந்த விதிகளை நிறுவனங்கள் சரியாக பின்பற்றுகிறதா என்பதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதமும் சட்ட நடவடிக்கையும் பாயும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் உயிரை பாதுகாக்கும் இந்த நடவடிக்கை உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தின் ஜூன் மாத தொடக்கம் இப்படித்தான் இருக்க போகிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வருகை, ஹஜ் விமான ஏற்பாடுகள் மற்றும் தொழிலாளர்களுக்கான கோடைக்கால பாதுகாப்பு விதிமுறைகள்,
இந்த 3 தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களை பொறுத்தவரை எந்த அப்டேட் ரொம்ப முக்கியமானதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு குவைத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல துல்லியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நிறைய பேர் கமெண்ட்ல இல்லை நீங்கள் தப்பான தகவல்களை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய், நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதாவது குவைத் அரசால் வெளிவந்த அதிகாரப்பூர்வ தகவல்களை மேலே டிஸ்பிளேல காட்டி தான் செய்தியை சொல்லவே ஆரம்பிக்கிறேன். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தாலும் இருந்தாலும் மறுபடியும் கமெண்ட்ல இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது ஆனால் அப்படி இல்லை. நான் அஃபிஷியலாக நியூஸ் வந்தப்புறம் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் நியூஸை அப்லோட் பண்ணுறேன். ஆனாலும் நிறைய பேருக்கு நான் சொல்கிற நியூஸ் நல்லதாக பட்டு அவங்களுக்கு ஒரு செய்தியாக அது கிடைக்கும்போது ஒரு சந்தோஷத்தை தருது. அதனால் சொல்கிறவங்க சொல்லட்டும், சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுற வேண்டியதான். நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க. நன்றி.